ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இன்று ஆடி மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை. அதாவது இந்த ஆடி மாத வெள்ளி என்றாலே சிறப்பு மிக்க ஒரு நாள் தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆடி மாதத்தில் தெய்வ வழிபாடுங்கிறது சிறப்பாக இருக்கும் கோவில்களில். இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரம் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகளும் மாற்றங்களும் கட்டாயம் நடக்கும். நீங்கள் இந்த ஆடி மாத வெள்ளியாக இருக்கக்கூடிய இன்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது கல்லுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து இந்த பொருட்களை மட்டும் வைங்க போதும். நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க வீட்டை தேடி செல்லும் வரும். அதுவும் அசுர வேகத்துல வரும். கோடி கடன் இருந்தாலும் சரி, காணாமல் போய்விடும். நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் நடக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வீட்டுல தெய்வங்களுடைய அனுகிரகமும் தெய்வ நடமாட்டமும் உண்டாவதை உறுதியா சொல்ல முடியும். காரணம், நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் மகாலட்சுமியோடதாக இருந்தாலும், வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு பரிகாரம் செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதுவும் இந்த ஆடி வெள்ளி. இந்த ஆடி மாதம் முழுவதும் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப கோலாகலமாக இருக்கும். இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம மகாலட்சுமியை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாக இது இருக்கும். மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்குதுனாலே மற்ற தெய்வங்களுடைய அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் நீங்கள் இந்த நாளை தவற விடவே கூடாது. எத்தனை நாட்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பரிகாரம் செய்யணும், மாற்றங்கள் கொண்டு வரணும் முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த இடத்திற்கும் ஒரு உயரத்துக்கும் செல்லக்கூடிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போகிறது. வெள்ளி நாளே சிறப்பு தாங்க. அப்படிப்பட்ட வெள்ளியான இந்த வெள்ளியில், அதுவும் ஆடி வெள்ளியில், குறிப்பிட்ட இந்த 2வது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இதை மட்டும் சேர்த்து வைங்க. 2வது வெள்ளி தானே அப்படின்னு எல்லாரும் செய்யாமல் விட்டுறாதீங்க. 2வது வெள்ளியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இது முழுமையான பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தும். சரி, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்புடன் சேர்த்து வைக்க வேண்டிய அந்த பொருள் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வெள்ளிக்கிழமையில் எப்போது வைக்க வேண்டும் என்ற கேள்வி வரும். இன்று இரவு முடிவதற்கு முன்பு இந்த ஒரு விஷயத்தை கல்லுப்போடு சேர்த்து வைங்க. முக்கியமாக இதை சேர்த்து வைக்கக்கூடிய நபர்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், குளிச்சிருக்கணும், விரதெல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் தடைகளும் கிடையாது. நீங்கள் எப்படினாலும் இதை வைக்கலாம். முக்கியமாக நீங்கள் இந்த நாளில் அசைவ உணவு சாப்பிட்ருந்தா கூட தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தடைகள் இல்லாத ஒரு பரிகாரமாக இருப்பதால் எல்லாராலையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பலன் பெற முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் தான் நடக்குமே தவிர இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைன்னு நிச்சயமாக வராது. அப்படியே வரக்கூடியதாக இருந்தாலும் அது அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியதாக தான் இருக்குமே தவிர அது உங்களுடைய வாழ்க்கையை உங்களை சந்தோஷப்படுத்தாமல் சங்கடப்படுத்தாமல் நல்லபடியாக வச்சுக்க பார்க்கும். சரி, நீங்கள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய வீட்டில் கூடிய கல்லுப்புடன் வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்க்கலாமா? முதல் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை தனியாக எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து செய்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இடத்திலேயே போயிட்டு அங்கே வச்சு இதை செஞ்சாலும் சரி. அதாவது ஒரு சில நபர்கள் சமையலறையிலேயே வச்சு செய்யலாம்னு நினைப்பாங்க, அங்கேயே வச்சு செய்யுங்க, தவறு கிடையாது. இல்லைன்னா நீங்கள் பூஜை அறையில் கொண்டு வந்து வைக்க செய்ய நினைச்சீங்கனாலும் தவறு கிடையாது. அதாவது பூஜை அறையில் வச்சு செஞ்சீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பட்டு வந்தால் போதுமானது. அல்லது உங்களுடைய சமையலறையிலே வச்சு செய்கிறீங்கன்னா நீங்கள் வச்சுக்கூடிய கல்லுப்பு டப்பாலேயே இதை வைக்கலாம். அதை எட்டு வேற ஒரு டப்பாவில் மாற்றணும், தட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லைங்க. எங்கே வச்சு செஞ்சாலும் பலன் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் கல்லுப்போடு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொருள், இந்த ஒரே ஒரு பொருள் தாங்க. ஆனால் மாற்றமும் நன்மைகளும் எக்கச்சக்கமாக வந்து சேரும். வாழ்க்கையினுடைய எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் தீர்ப்பு வைக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக இல்லை என்றாலும் ஒரு கொஞ்சம் பணம் செலவழித்தாவது வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்க.
முதல் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வசம்பு. இந்த வசம்பு அப்படின்றது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பொருள். இதை கல்லுப்போடு நம்ம சேர்த்து வச்சோம்னாலே வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த செல்வ கஷ்டம் எல்லாமே தீர்ந்து நன்மைகள் மிகப்பெரிய அளவில் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாக இது இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க கல்லுப்போடு வசம்பு வச்சீங்கன்னா செல்வம் வீட்டை தேடி வருவதோடு பல நன்மைகள் நடக்கும். உங்களுடைய வீட்டில் வசம்பியும் தவிர்த்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருள் இருந்தால் கண்டிப்பாக வைங்க. இந்த 2 பொருட்கள் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே செல்வ கஷ்டம்ன்றது வரவே வராது. நீங்களே அதை இதாக்கணும்னு நினைச்சாலும் அதற்கான தீர்வுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் இருக்குமே தவிர இதனால் பிரச்சனைங்கிறது வராமல் போயிடும். வேறொன்றும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டில் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள், வெள்ளி மோதிரம், வெள்ளி நாணயம் அப்படின்னு வெள்ளியில ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா, வெள்ளி டம்ளராக கூட இருக்கலாம், அந்த வெள்ளி டம்ளரை கூட நீங்கள் கல்லுப்போடு சேர்த்து வைங்க. கல்லுப்பு வசம்போடு சேர்த்து வைங்க. நிச்சயமா இந்த 2 பொருட்கள் எப்போதும் கல்லுப்போடும் வசம்போடும் சேர்ந்து இருந்தாலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இது முக்கியமா வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாளாக தான் இருக்கும். ஏன்னா வருடத்துல ஆடி மாதம்ன்றது ஒரு மாதத்துல தான் வரும். வெள்ளிக்கிழமைங்கிறது முதல் வெள்ளி முடிஞ்சு போச்சு, இது 2வது வெள்ளி. இதை அடுத்து 3வது வெள்ளி பெறும். மீண்டும் இதே வெள்ளிக்கிழமை உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காது. அதனால நீங்க நிச்சயமா இந்த வெள்ளிக்கிழமையில் இதை மட்டும் கல்லுப்போடு, அதாவது ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்தாலும் சரி, அதில் நீங்க வைக்க வேண்டிய பொருள் ஒரு வசம்பும் ஒரு வெள்ளி நாணயம் மட்டும்தான். இல்லை வெள்ளி மோதிரம் எதுவாக இருந்தாலும் சரி, வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள். இந்த 2 பொருட்களை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் கூடிய கல்லுப்பூவோடு சேர்த்து வைப்பது மூலிமா மிகப்பெரிய அளவில் செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில தேடி வருவதோடு உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமலும் நீங்கள் வாழ முடியும். அப்பேற்பட்ட சிறந்த ஒரு நாளாக இந்த ஆடி வெள்ளி உங்களுக்கு அமைய போகுது. அதனால நிச்சயமா இந்த ஆடி வெள்ளியோடைய இந்த நாளை தவிர விடாதீங்க. முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க இதை செஞ்சீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையை மாறி கஷ்டங்கள் தீர்ந்து மிகப்பெரிய இடத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். சிறந்த ஒரு பரிகாரமாக இது இருக்கும். எளிமையான பரிகாரமாகவும் இருக்கும். இந்த நாளை அனைவரும் தவற விடாமல் செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது உங்களை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். இனி வரக்கூடிய காலங்களில் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக தான் இந்த நாள் இருக்க போகுதுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேர்த்து மட்டும் வைங்க போதும். வேறு எதுவுமே செய்ய வேணாம். இது மிக எளிமையான பரிகாரம்னால எல்லாராலையும் செய்ய முடியும். நம்பிக்கையோடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனா இங்க நிறைய நபர்கள் நம்புறதுன்ற ஒரு விஷயத்த இல்லாம பண்றாங்க. அந்த தவறை நீங்க பண்ண வேணாம். இதை செய்யறீங்கன்ற போது முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்துக்கு பலன் உச்சத்திற்கு கிடைக்கும். வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தும். இந்த சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். அதனால முழுமையான மனசுடன் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நன்மைகள் நடக்கும். நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.